தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அஇஅதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக கழக நட்சத்திர பேச்சாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். அமைதி, வளம், வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்துடன் தமிழகத்தை முதன்மை மாநிலமாக்கிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சரித்திர சாதனைகளை பட்டியலிட்டு இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டி வருகின்றனர். திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் இழைத்த துரோகங்களையும் மக்களிடம் எடுத்துரைத்து வருகின்றனர். திண்டுக்கல் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு திண்டுக்கல் சீனிவாசனை ஆதரித்து கழக நட்சத்திர பேச்சாளர் திரு நாஞ்சில் சம்பத் வாக்கு சேகரித்தார். காவிரிக்கரை ஓரத்திலே பிறந்த கருணாநிதி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பை கெசட்ல போடுவதற்கு ஒரு திரும்ப தூக்கி போடல. கருணாநிதியின் கட்டளைக்கு காத்திருந்தார் இந்தியாவின் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங். நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பை கெசட்ல போடுங்க சொல்லல. அந்த காங்கிரஸோடு மல்லுக்கட்டி காங்கிரஸை மோதி மிதித்து உச்ச நீதிமன்றத்தினுடைய கதவை தட்டி, என் பெருமைக்குரிய வாக்காளர்களே, இன்னைக்கு காவிரி நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பை கெசட்டில் போட்ட சரித்திர சாதனை எங்கள் அம்மாவுக்கு மட்டுமே சொந்தம். முக்காலமும் எக்காலமும் முல்லை பெரியார் அணை தமிழகத்திற்கே சொந்தம் என்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார். நீ சட்டமன்றத்துக்கு வரல. நான் கேட்கிற, சட்டமன்றத்திற்கே வராத உனக்கு எதற்கு முதலமைச்சர் பதவி? சட்டமன்றத்திற்கு வராத உனக்கு எதற்கு திருவாரூர் தொகுதி எம்எல்ஏ ஆசை? வராந்தாவில் வந்து நின்று கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்குகிற உனக்கு பொது வாழ்க்கை தேவைதானா? நீ சட்டமன்றத்துக்கே வரல. அணைகளின் பிரச்சனை பற்றி திமுகவில் பேச தெரிந்த அண்ணன் துரைமுருகன் சட்டமன்றத்துக்கு வரல. என் பெருமைக்குரியவர்களே, ஸ்டாலினுக்கு முல்லை பெரியார் அணையை பற்றி பேசுவதற்கு அவருக்கு எந்த விவரமும் தெரியாது. தண்ணீரை விலை கொடுத்து வாங்குகிற நிலைமைக்கு தமிழகத்தை ஆளாக்கிய கருணாநிதி மீண்டும் அதிகாரத்திற்கு வந்தால் சுவாசிக்கிற காற்றையும் விலை கொடுத்து வாங்க வேண்டிய அபாயம் வரும் என்கிற காரணத்தால் தமிழகத்திற்கு நிரந்தர பாதுகாப்பு எங்கள் அம்மாவை தவிர இனி ஒரு தலைவர் இல்லை என்கிற முடிவிற்கு வாக்காளர் பெருமக்களே வாருங்கள். புதியதோர் தமிழகத்தை சிருஷ்டித்திருக்கிறார். உட்கார்ந்த இடத்தில் இருந்து கொண்டு எங்கள் தமிழகத்தில் தொழில் தொடங்க வாருங்கள் என்று சர்வதேச முதலீட்டாளர்கள் அம்மா அழைப்பு விடுத்தார். எல்லோரும் நந்தம்பாக்கம் ட்ரேடு சென்டருக்கு வந்தார்கள். என் பெருமைக்குரிய வாக்காளர்களே, அம்மா எதிர்பார்த்தது 1 லட்சம் கோடி, வந்து குவிந்தது 2,42,120 கோடி. ஆயிரம் விளக்கு தொகுதியில் கழக வேட்பாளர் அமைச்சர் திருமதி ப. வளர்மதியை ஆதரித்து நடிகை விந்தியா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். எங்க அம்மா சொன்னது எல்லாமே செஞ்சாங்க, சொன்னதுக்கு மேலையும் செஞ்சாங்கன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். உங்களை மாதிரி வெத்து அறிக்கை விட்டு மக்களை ஏமாத்தல. 96ல மலிவு விலை சாராயத்தை ஒழிப்பேன்னு சொன்னாங்க, செஞ்சாங்க. 2001ல லாட்டரிய ஒழிப்பேன்னு சொன்னாங்க, செஞ்சாங்க. 2011ல மதுரைய கிளீன் ஆக்குவே, அழகிரி அட்டகாசத்தை அடக்குவேன்னு சொன்னாங்க, செஞ்சாங்க. முல்லை பெரியார் அணையை உயர்த்தி காட்டுவேன்னு சொன்னாங்க, செஞ்சாங்க. கோர்ட்டுக்கு போய் போராடி கேஸ ஜெயிச்சாங்க. காவேரி பிரச்சனையில தமிழ்நாட்டுக்கு நியாயம் கிடைக்க பாடுபடுவேன்னு சொன்னாங்க, செஞ்சாங்க. கோர்ட்டுக்கு போய் போராடி நியாயத்தை வாங்கி தந்தாங்க. அதே மாதிரிதான் 2016ல பூர்ண மதுவிலக்கு படிப்படியாக அமல்படுத்தப்படும்னு சொல்றாங்க, நிச்சயமா செய்வாங்க. மத்தவங்க எல்லாருக்கும் தான் இது எலெக்ஷன், நம்ம அம்மாக்கு இது வெறும் ரெனியூவல். ஏன்னா அம்மா மக்களுக்காக, மக்கள் அம்மாவுக்காக. கடலூர் சட்டமன்ற தொகுதியில் கழக வேட்பாளர் அமைச்சர் திரு MC சம்பத்தை ஆதரித்து நடிகர் குண்டு கல்யாணம் வாக்கு சேகரித்தார். கனிமொழி வாக்குறுதி கொடுக்குறாங்களோ, நாங்க தேர்தலில் ஜெயிச்சு வந்த உடனே திமுக காரன் நடத்துற மது ஆலையெல்லாம் மூடிடுவாங்க. ஏன் இப்ப மூடினா மூடாது? அது மூட சொல்லு. யாரை ஏமாத்துறீங்க? அவனுங்க தான் மது ஆலையெல்லாம் நடத்துறாங்க. அவங்க எப்படி கொண்டு வருவாங்க? ஏமாத்து வேலை. மக்களே, நாட்டு மக்கள் நல்லபடியாக சிந்தியுங்கள். இன்னைக்கு அம்மா அவர்கள் தான் தமிழகத்தினுடைய நிரந்தர முதலமைச்சராக இருக்க வேண்டும்.
அப்பதான் தமிழ்நாட்டுக்கு ஒரு பாதுகாப்பு. மக்கள் நல்லா இருக்கணும், மக்களுடைய நலனை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தேர்தலை சந்திக்கக்கூடிய அற்புதமான தலைவி மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள். அம்மா அவர்கள் கரங்களை வலுப்படுத்துங்கள். தமிழகத்திலே வருகின்ற 16ஆம் தேதி, மே 16ஆம் தேதி நீங்கள் அத்தனை பேரும் ஒரு ஓட்டு கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒட்டுமொத்த ஓட்டுகளையும் புரட்சி தலைவர் கண்டெடுத்த வெற்றி சின்னமான இரட்டை இலை சின்னத்திலே உங்களுடைய வாக்குகளை அள்ளி அள்ளி தாருங்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கழக வேட்பாளர்கள் திரு என் தலவாய் சுந்தரம், திரு KT பச்சைமால், திரு நாஞ்சில் முருகேசன், திரு ராஜேந்திர பிரசாத், திரு மேரி கமலாபாய், திரு நாஞ்சில் டொமினிக் ஆகியோரை ஆதரித்து நடிகர் வையாபுரி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எத்தனையோ திட்டங்கள் போட்டு அனைத்தையும் செயல்படுத்தி இருக்காங்க. அது எல்லாமே ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து சேர்ந்திருக்கு. அதனாலதான் நமக்கு நாமே அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். அது சொந்தத்துக்காகவும் வீட்டுக்காகவும் அது தனி விமர்சனம். உங்களால் நான், உங்களுக்காக நான்கிறது பொதுநலம். அது சுயநலம், இது பொதுநலம். அதனாலதான் மக்கள் அனைவருமே புரட்சி தலைவி அம்மா யார அடையாளம் காமிச்சாலும் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்துல வாக்களிக்க தயாரா இருக்காங்க. கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு K செல்வமணியை ஆதரித்த நடிகர் MS அருள்மணி பிரச்சாரம் மேற்கொண்டார். 10 மணி நேரம் மின்சார வெட்டு, எந்த கட்சி இருந்தாலும் சரி எல்லோரும் யோசித்தார்கள். இந்த ஒரு சூழ்நிலையிலே அம்மா ஆட்சிக்கு வருகிறார்களே, அம்மா எப்படி சமாளிப்பார்கள் யோசித்து பார்த்தார்கள். 10 மணி நேரம் மின்வெட்டு என்று சொன்னால் எந்த தொழிற்சாலை நடக்காது, வீடுகளில் இருக்கிற பெண்மணி சமையல் செய்ய முடியாது, எந்த நிலையில் மின்சார பில் என்று ஏங்கி கிடந்தவர்கள் கருணாநிதி ஆட்சி ஒழியாதா என்று எண்ணித்தான் வாக்களித்தார்கள். அம்மா வந்ததற்கு பிறகு நிலைமை என்ன யோசித்து பார்க்கணும். மின்சாரத்தை கட்டி காக்க வேண்டும், எப்படிடா சமாளிப்பார்கள் எல்லோரும் யோசித்தார்கள். ஆனால் அம்மா அவர்கள் அற்புதமான திட்டங்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கு மின் பிரச்சனை இல்லை என்ற அளவுக்கு மின் மிகு மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அம்மாவுடைய ஆற்றலை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு போயஸ் மணியனை ஆதரித்த நடிகை வாசுகி வாக்கு சேகரித்தார். பெண்களுக்கெல்லாம் தாலி செய்வதற்கு, திருமங்கல்யம் செய்வதற்கு 4 கிராம் தங்கம், அதோட நிதி உதவி ஒரு 50,000, 4 கிராம் தாலிக்கு தங்கத்தையும் கொடுத்து 50,000 பணத்தையும் கொடுத்து அந்த பொண்ணுக்கு அம்மா கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்காங்க. சத்தியத்தை மீட்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்காக அம்மா குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. வேற யாருமே குரல் கொடுக்கல. இதுக்கு தேவையான எல்லா வசதியும் இன்னைக்கு வரைக்கும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறது அம்மா தான். மீனவர்களுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிற